நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் வியூவர்ஸ், வாரம் நாங்கள் ஓஹோ எந்தன் பேபின்ற நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒருத்தரோட பார்க்கறது இல்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே சேனலை மாற்றிடுவாங்க. இப்போ நாங்கள் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். சேனல் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு குழந்தை வினோத். வாங்க வினோத், வாங்க, எழுந்து வாங்க. கமான், வாங்க வாங்க. இங்கே பாருங்கள், மம்மி இங்கே தான் இருப்பாங்க. அங்கிள் உங்களுக்கு பழம் தரேன். வாங்க 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 வாங்க. வால் பத்திரம். வாங்க உட்காருங்க. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு பணம் வேணுமா? காசு வச்சிருக்கீங்களா? காசே இல்லாம உங்களுக்கு பணம் வேணாம். அழக்கூடாது. அங்கிள் செல்லம் அடிச்சேன். எங்க பாரு, மம்மி எல்லாம் பாக்குறாங்க. அழக்கூடாது. ஏண்டா கூப்பிட்டோன்னு ஒழுங்கா வர மாட்டியா? அழக்கூடாது. பணம் கொடுத்தாதான் வருவியா? நல்லா உட்காருங்க. வெரி குட் வெரி குட். சொல்லுங்க வினோத், உங்க பேர் என்ன? குப்சாமி. பொய் சொல்றீங்க. உங்க பேர் வினோத் தானே? ஏண்டா நாயே, என் பேர் தான் வினோத்தின் தேதியில்ல, அதுக்கு எதுக்கு இந்த பேரை கேட்டுனுக்குறேன்? பாத்தீங்களா, குறும்பு குழந்தை. அழக்கூடாது. பாருங்க, அவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அழக்கூடாது. அப்புறம் வெரி குட் வினோத், சொல்லுங்க, நீங்க ஸ்கூல் பேர் என்ன? முனியாண்டி விலாஸ். முனியாண்டி விலாஸ். அப்படி ஒரு ஸ்கூல் பேர் நான் தமிழ்நாட்டு உள்ள கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, உங்க மாஸ்டர்லாம் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க? மாஸ்டரு ரொட்டிக்கு சப்பாத்தி மாவு இல்ல, அத பேசிய சொல்லுவாரு. ஓ, ரொட்டிக்கு சப்பாத்தி மாவு மாத்தி பேசுவீங்க. வெரி குட். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? அடுப்பு கொளுத்த சொல்லுவாரு. ஓ, அடுப்பு கொளுத்தும் போதுதான் முடியெல்லாம் எரிஞ்சு இப்படி ஆச்சா? வெரி குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் டேபிள் எல்லாம் அப்படியே துடைக்க சொல்லுவாரு. டேபிள்லாம் வேற துடைப்பீங்களா? வெரி குட் வெரி குட். வேற என்ன பண்ணுவீங்க? வேற இந்த எச்சல் இல்ல, வாழல, அதெல்லாம் எடுத்துன்னு போவேன். ஓ, முனியாண்டி விலாஸ்ன்றது வந்து ஸ்கூல்ல இல்ல, முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல டபரா கழுவுறது, எச்சல் எடுக்கிற வேலைலாம் செய்றீங்க. வெரி குட். இத ஸ்கூல்னு சொல்றேன். அழக்கூடாது. இங்க பாருங்க, மம்மி எல்லாம் பாக்குறாங்க. அழக்கூடாது. சரி, சொல்லுங்க, நீங்க எச்சல் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? எச்சலை எப்படி எடுப்புன்னு கேட்டா என்ன எடுத்து காட்டுறியா? அப்ப நானே எச்சலியா. அழக்கூடாது. போங்க. சிரிங்க. எல்லாம் பாக்குறாங்க பாரு. போய் உட்காருங்க. போங்க. போய் உட்கார். ராஸ்கல். டிராவிட், வாங்க. நீங்க வாங்க. வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன். உங்களுக்கு வாழைப்பழம் தருவேனா? வாங்க. வாழைப்பழம் தரேன்னு சொல்லிதான் நான் அவனை அடித்தேன். நான் வரமாட்டேன், போ. சரி, உங்களுக்கு வாழைப்பழம் தர மாட்டேன். இங்க பாருங்க, லட்டு தரேன். வாங்க. லட்டா? வாங்க. கமான். வெரி குட். வாங்க, வந்து உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? உங்களுக்கு லட்டு வேணுமா? வருது பாருங்க லட்டு. அழக்கூடாது. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க, உங்க தலையில லட்டு வரும். என்ன? கையெடுங்க. சொல்லுங்க டிராவிட், உங்க அப்பாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? டாடின்னு கூப்பிடுவேன். ஓ, டேடின்னு கூப்பிடுவீங்களா? நாங்கெல்லாம் நைனான்னு கூப்பிடுவோம். மம்மி எப்படி கூப்பிடுவீங்க? வாடின்னு கூப்பிடுவேன். வாடின்னு கூப்பிடுவியா? அப்படியெல்லாம் வாயாடக்கூடாது. மம்மி ஒழுங்கா கூப்பிடணும். அப்புறம் சொல்லுங்க டிராவிட், உங்க மம்மி வந்திருக்காங்களா? ஓ, வந்திருக்கிறாங்களே. அதோ ப்ளூ கலர் சுடிதார் போட்டு நிக்குது, அதான் உங்க மம்மி. நீதான் வந்ததுல இருந்து எங்க மம்மியே பார்த்துன்னு இருக்கிறிய. உன் பேச்சு கா. என் பேச்சு காவா? அப்ப அங்கிள் உங்களுக்கு லட்டு தரட்டுமா? வேணாம். உன் பேச்சு பழம். அப்படிதான் இருக்கணும். அப்புறம் சொல்லுங்க டிராவிட், உங்க ஸ்கூல் பேர் என்ன? தூள் பேரா? கையேந்தி பவன். பவன் வருது, சேட்டு பேருங்கெல்லாம் படிக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஓ, வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா? சரி, வீடு எங்க இருக்கு? தூளுக்கு பக்கத்துல இருக்கு. ஓ, மாத்தி சொல்றீங்களா? சரி, உங்க தொடை எங்க இருக்கு? லூசு, இது கூட தெரியல. தோ இங்க இருக்கு. அழக்கூடாது. அங்கிள் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லணும். இல்லைன்னா இப்ப தொடை போய் பாரு, அந்த இடத்துல இருக்காது. போய் உட்காரு. போ. மம்மியெல்லாம் கூட கூடாது. இங்க போய் உட்காரு. போ. அனில் கபூர், நீங்க ஏன் முழிக்கிறீங்க? வாங்க. நீங்க இருந்து வாங்க. கமான். வாங்க. வந்து உட்காருங்க. சொல்லுங்க அனில் கபூர், உங்க மூஞ்சி அனில் மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு அனில் பேர் வச்சாங்களா? இல்ல, எங்க சித்திக்கு அனில் குட்டினா ரொம்ப பிடிக்கும், அதுதான் இந்த பேர் வச்சாங்க. ஓ, உனக்கு சித்தி வேற இதா? சித்தி. சரி, உன் சித்தி கூப்பிட்டு வந்திருக்கியா? இல்ல. அழக்கூடாது. அங்க பாருங்க, எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அழக்கூடாது. சித்திய போன தடவை கூட்டின்னு வரணும்னு சொன்னேன்ல. சரி, சொல்லுங்க அனில் கபூர், நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எல்கேஜி. என்னது, எல்கேஜி தான் படிக்கிறியா? 65 kg இருந்துன்னு எல்கேஜி தான் படிக்கிறியா? சரி, உங்க ஸ்கூல் பேர் என்ன?
ஐக்குல் பங்கு வித்யாலயா. ஐக்கிள் பொங்கல் வித்யாலயா படிக்கிறீங்க. அதுல ஒரு டீச்சரு சின்ன கொண்டை போட்டுக்கிட்டு சிவப்பு கலர் கொடை எடுத்துட்டு வருமே, அந்த டீச்சர் பேர் என்ன? சபீனா பேகம். வெரி குட் வெரி குட். அந்த சபீனா பேகம் டீச்சர் கிட்ட போய் இந்த அங்கிள் இந்த லெட்டர் கொடுத்தேன்னு சொல்லி கொடுப்பீங்களா? ஐயோ, கொடுக்க மாட்டேன். அந்த டீச்சர் போனதால லெட்டர் கொடுத்ததுக்கு அடிச்சாங்க. அப்படியா? இப்ப நீங்க லெட்டர் கொடுக்கலாம், இந்த அங்கிள் உங்களை போட்டு அடிப்பனா நான் கொடுக்குறேன். கொடுக்குறீங்களா? எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அங்கிள் உங்களை ரொம்ப விசாரிச்சாருன்னு சொல்லணும். என்ன? போய் உட்காருங்க, போங்க, அங்க போங்க போங்க. லெட்டர் பத்திரம் நினைக்க கூடாது, போய் உட்காருங்க போங்க. அடுத்தது புண்ணாக்குறாங்க. ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க, வாங்க 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 வாங்க, வந்து உட்காருங்க புண்ணாக்குறாங்க. வெரி குட். சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் புண்ணாக்குறாங்கன்னு பேர் வச்சாங்க? வந்து நான் பிறந்தோன்னே எங்க அப்பா புண்ணாக்கு கடை வச்சாரு, அதான். வெரி குட் வெரி குட். நீங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா நகை கடை அது மாதிரி பெரிய பெரிய கடை வைப்பாங்க. உங்க அப்பா புண்ணா கடை வச்சிருக்காரு. அப்புறம் சொல்லுங்க புண்ணாக்குறாங்கன்னு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? அப்பா அம்மா விளையாட்டு. அப்பா அம்மா விளையாட்டு பார்க்கறதுக்கு அகத்தீர் மாதிரி இருந்ததுன்னு அப்பா அம்மா விளையாட்டா? யார் கூட விளையாடுவீங்க? வந்து எதிர் வீட்டு பிங்கி கூட. பிங்கி கூட விளையாடுவீங்களா? பிங்கிக்கு என்ன வயசாகுது? 65 தான். 65? அப்போ பிங்கின்றது பொண்ணு இல்ல, ஆயா கூட போய் இந்த விளையாட்டுலாம் விளையாடுறீங்க. இந்த விளையாட்டு உங்களுக்கு யார் கத்து கொடுத்தா? எங்க தாத்தா. அந்த நாய் இங்க வந்துருக்கிறானா? இல்ல. ஏன், அவருக்கு ஏதாவது பிரைஸ் தர போறீங்களா? இல்ல, அவன் மூஞ்சில காரி துப்பலான்னு குழந்தைங்களுக்கு என்ன விளையாட்டுலாம் கத்து கொடுத்துருக்கான்னு பாருங்க. சரி, வந்ததுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அங்கிள் கொஞ்சம் கொடுங்களேன். அழக்கூடாது அழக்கூடாது, பாருங்க எல்லாம் ரொம்ப சிரிக்காங்க. இப்ப அங்கிளுக்கு தருவீங்களா? நிறைய தருவேன். இப்படிதான் இருக்கணும். போங்க போய் உட்காருங்க, போங்க போங்க. அழக்கூடாது, அழாம போய் உட்காருங்க, போங்க. வெரி குட். ஓகே விவர்ஸ், இப்போ குழந்தைங்களோட அறிமுகம்லாம் பார்த்தாச்சு. இப்போ 4 பேருக்கு போட்டி இருக்கு. இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க வினோத், வாங்க வாங்க ஓடி வாங்க, வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க வினோத், நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? குரங்கு வேஷம் போட்டு இருக்கிறேன். ஓ, குரங்கு வேஷம் போட்டிருக்கீங்களா? இந்த வேஷம் போட்டு என்ன பண்ண போறீங்க? பால்ல நெருப்பு வச்சு கொளுத்தி காட்ட போறேன். ஆமாண்டா, நெருப்பு வச்சு இந்த ஸ்டூடியோ பக்கத்து பில்டிங் எண்ணெய் எல்லாரும் கொளுத்திட்டு போயிடு. ஏற்கனவே குரங்கு மாதிரி இருந்தேன்னு குரங்கு வேஷம் போட்டேன்னு போடா இந்த இங்க வாங்க டேவிட், இங்க வாங்க. நீங்க என்ன டிராவிட் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓட பாக்குறீங்களே. நீங்க என்ன பண்ண போறீங்க? பேட்டிங் பண்ண போறேன். ஓ, பேட்டிங் பண்ண போறீங்களா? இது என்னது? முஞ்சம். இது கூட தெரியா? பேட். இது பேட்டா? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? நானு சிக்ஸர் அடிச்சு காட்டுவேன். ஓ, சிக்ஸர் அடிப்பீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பேட்டை வச்சு நான் உங்களை அடிச்சு காட்டுமா? நாயே, இது பேர் பேட்டாடா. தோசை சுடுற கரண்டி எடுத்துன்னு வந்துட்டு போடா. இது அனில் கபூர், நீங்க அழுவுறீங்க. வாங்க வாங்க, நீங்க குட் பாய் ஆச்சே. வாங்க வாங்க, அழக்கூடாது. என்ன என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு மூச்சா வருது. மூச்சா வருதா? ஸ்பெக்கி போட்டிருப்பீங்களா, அதுல போக வேண்டியதானே? அது எல்லாம் நனைஞ்சு போச்சு. நாயே, நேத்து ஓல்டு மாங் குடிச்ச போது அதான் இந்த ஸ்மெல் அடிக்குது. ஆமா, இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு காட்ட போறீங்க? பெரிய ரவுடி மாதிரி கண்ண போறேன். அடுத்தவன் அடிக்கிறத பார்த்தே முச்சா போய் அசிங்கப்படுத்திட்ட. நீ பெரிய ரவுடியா? பெரிய ரவுடியா? பெரிய ரவுடியா? இதெல்லாம் என்னடா? வாங்க வாங்க, ரொம்ப நேரமா தின்னு இருக்கிறீங்களே. வாங்க புண்ணாக்குறங்கன், வாங்க வாங்க உட்காருங்க. புண்ணாக்குறங்கன், நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன கண்ணு பட்டையா? பார்த்தா தெரியல, நான் முனிவர். முனிவர்னா சாப்பிடாம தவத்துல இருந்து ஒல்லியா இருக்கணும். நல்லா தின்னு தின்னு சென பண்ணி மாதிரி இருக்கிறியே. ஆமா, சாமியார்னா வாயில இருந்து லிங்கம் விபூதி இதெல்லாம் எடுப்பாங்க. நீங்க என்ன எடுக்க போறீங்க? நான் வாந்தி எடுப்பேன். தெரியும்டா, நீ வாந்தி தான் எடுப்பேன்னு. வந்ததுல இருந்து 3 பாக்கெட் பாப்கார்னு, 1/2 டசன் வாழைப்பழம், 2 பாக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டுருக்க. பின்ன வாந்தி எடுக்காம லிங்கமா எடுப்ப? குர்ரா எனக்கு கொஞ்சம் தரமாட்டியா? நீயே தான் தின்னுவியா? எல்லாம் தீனி பண்டாரமா வருது. ஓகே வியூவர்ஸ், இந்த வார நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சேட்டை பண்ணுற குழந்தைங்களாம் இருக்கும். எங்கள் நிகழ்ச்சிக்கு அனுப்பிச்சு வைங்க. இதே மாதிரி அன்பாக பழகி அவங்களாம் ப்ரைஸ் கொடுத்து அனுப்புவேன். ஓகே, பை பாய். Sabah.